ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான பட்ஜெட் பிளான் பற்றி தான். எல்லோரோட வாழ்க்கையிலும் பணம் அப்படிங்கிறது இன்றியமையாத தேவையாக இருக்குது. நம்ம இப்போ இருக்கிற பொருளாதாரத்தில் இருந்து உயரணும் அப்படின்னு நினச்சி தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம சம்பாதிக்கிற பணம் எங்கே தான் போகுது அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்யூச்சரை பற்றின பயமும் வரும். சம்பளம் வரது மட்டும்தான் தெரியுது, அது எங்கே எப்படி செலவாகுதுன்னே தெரியல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் 6 ஜார் மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் மூலமாக பணத்தை எப்படி பிரித்து செலவு செய்யலாம், எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 6 ஜார் மெத்தட்னா என்னென்னா, நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை 6 கணக்குகளாக பிரித்து ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீத பணத்தை போட்டு நிர்வகிக்கிற முறை தான் இது. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு 6 ஜாடிகளை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஜாடிகள் அப்படின்னு சொல்கிறது பேங்க் அக்கௌண்ட்ஸாக கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிற பர்சன்டேஜ் அடிப்படையில் உங்கள் வருமானத்தை 6 பாகங்களாக பிரித்து அந்த ஜாரில் போடணும். அந்த பணத்துக்குள்ளே உங்கள் செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு ஜார் அப்படிங்கிறது எசென்சியல் ஜார். நமக்கு தேவையான அத்தியாவசியமான செலவுகளை செய்யறதுக்காக தான் இந்த ஜார். இதை ஸ்கிப்பே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சாப்பாடு செலவு, வீட்டு வாடகை, கரண்ட் பில், கேஸ் பில், இந்த மாதிரியான தேவைகள் என்ன பண்ணனாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறது. இந்த ஜாரில் மொத்த சம்பளத்தில் இருந்து எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னா 55% இதுக்கு ஒதுக்கணும். இதுக்கு மேலே போகக்கூடாது. அடுத்தது செகண்ட் ஜார் என்னென்னா லாங் டேர்ம் ஜார். அதாவது இது ஒரு சேவிங்ஸ் ஜார். நம்ம பசங்க மேல் படிப்புக்கு, மேரேஜுக்கு, இல்லை கார் வாங்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்காகவும் நம்ம சேலரியில் இருந்து 10% ஒதுக்கணும். அடுத்தது மூணாவது ஜார் என்னென்னா ஷார்ட் டேர்ம் ஜார். அதாவது உங்கள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக பண்ணுற சேவிங்ஸு. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, இல்லை லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த தேவைக்காக ஒதுக்குற பணம். அதுக்காக நீங்கள் 10% சேலரியை ஒதுக்கணும். அதுலேருந்து உங்களுக்கு தேவையான விருப்பங்களை வாங்கிக்கலாம். நாலாவது ஜார் ஃப்யூச்சர் ஜார். நம்ம எதிர்காலத்துக்கான ஜார் இது. எக்காரணத்துக்காகவும் நம்ம இதில் போடுற பணத்தை எடுக்கவே கூடாது. நம்ம சேலரிலேருந்து 10% இதில் போடணும். ஃப்யூச்சருக்குன்னு பார்க்கும்போது அது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதோட பேசிக்ஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அடுத்தது 5வது ஜார் என்னென்னா நமக்கு ரொம்பவும் பிடிச்ச ப்ளே ஜார். சந்தோஷத்துக்கான ஜார். அதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கான ஜார். உதாரணத்துக்கு ஷாப்பிங் போக, படம் பார்க்க, வெளியில் சாப்பிட, இப்படி நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் நம்ம குறிப்பிட்ட பணத்தை கண்டிப்பாக ஒதுக்கணும். நம்ம சேலரியிலேருந்து 10% இந்த ப்ளே ஜாருக்கு ஒதுக்கணும். ஒதுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை கண்டிப்பாக செலவு செஞ்சு லைஃப்பையும் என்ஜாய் பண்ணணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி நமக்குன்னு சின்ன சந்தோஷம் கூட இல்லைனா எப்படி நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும்? ஸோ கண்டிப்பாக இந்த ஜாரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது ஜார் என்னென்னா கிவ் ஜார். அதாவது கொடுக்குற ஜார். என்னதான் நம்ம லைஃப்பில் நமக்குன்னு நிறைய செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு gift கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை கல்யாணம் வந்தால் மொய் வைக்கிறதா இருக்கலாம். இது எல்லாமே இந்த ஜாரில் தான் வரும். இதுக்காக மிச்சம் இருக்கிற 5% ஒதுக்குறேன். அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகிறதும் சிறந்த குணம்தான். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் படி உங்கள் வருமானத்தை ஒவ்வொரு மாதமும் இந்த 6 ஜார்களில் பிரித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஜார்லேயும் எவ்வளவு பணம் போடணும் அப்படிங்கிறத உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொரு ஜாரில் இருக்கிற பணத்தையும் அந்த ஜாரோட நோக்கத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்கலாம். உங்கள் வருமானம் எவ்வளவு முக்கியமோ அதை விட நீங்கள் அதை எப்படி செலவு செய்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால் உங்களோட தேவைகளை அறிஞ்சு இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை யூஸ் பண்ணி முன்னோக்கி போயிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய சேவிங்ஸ் மெத்தடு, டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அதை போய் பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.